இந்த உலகத்தில் வாழும் காலத்தில் நம்முடைய முதலீடு நம்முடைய வயது தான். நம்முடைய வயது. நீங்கள் இந்த உலகத்தில் 60 வயதில் ஒரு மனுஷன் மூத்தா போயிட்டான்னு சொன்னால் 60 வயதில் அவனுடைய பருவ வயது ஒரு 15 வயசுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா மார்க்க சட்டப்படி ஒரு மனிதன் பருவம் அடையாட்டா கூட 15 வயசு ஆயிட்டா அவன் பருவம் அடைந்த மாதிரி தான். 15 வயசுலேருந்து எல்லாம் ஆரம்பிச்சிடும். அவன் செய்யக்கூடிய எல்லாமே எழுதப்பட ஆரம்பிச்சிடும். ஒரு மனிதன் 60 வயதில் இறந்தான்னு சொன்னால் 15 வயசை கழிச்சிருங்க, மீதி உள்ள 45 வயது அவன் செய்த பேசிய எல்லாமே எல்லா அசைவுகளும் பதிவு செய்யப்படும். அப்போ அதை பற்றி கேள்வி இருக்குது. இந்த வயது 45 வருஷம் என்ன செஞ்சேன்னு சொல்லி எவ்வளவு ஆயுள் கூடுதோ 90 வயசு வாழ்ந்தான்னு சொன்னால் 75 வயது காலங்கள் 75 வருஷம் அதை பற்றி கேள்வி இருக்குது. இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வாழ்க்கையை உங்களுடைய வயதை எப்படி நீங்கள் கழிக்கிறீர்கள் என்பதை முடிவு செய்து கொள்ளுங்கள் சொல்லுவாங்க. எல்லா இடத்திலும் இந்த மறுமை நீதிமன்றத்தை ஞாபகப்படுத்துவாங்க. ஒரு முறை தோழர்களோடு போயிட்டு இருக்கிறாங்க, 2 ஆடு சண்டை போட்டு கொள்ளுது. 2 ஆடு சண்டை போடுது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த 2 ஆடு ஏன் சண்டை போடுது தெரியுமா? இந்த சண்டை போட்டு கொள்ளுகிற இந்த ஆடுகளுக்கு மத்தியிலையும் மறுமையில் அல்லாஹுடைய நீதிமன்றத்தில் தீர்ப்பு இருக்கிறதுன்னு சொன்னாங்க. இந்த 2 ஆட்டுக்கு மத்தியில் சொன்னாங்க, உலகத்தில் எந்த படைப்பு இன்னொன்றுக்கு அநியாயம் செய்திருந்தாலும் மறுமையில் அதற்கான விசாரணை இருக்குது. ஒரு எறும்பு இன்னொரு எறும்புக்கு அநியாயம் செய்தால் அதற்கும் பழிக்கு பழி இருக்குன்னு சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க, எறும்பு படைப்புகளில் ஆச்சரிய படைப்பு இல்லையா? ஆச்சரிய படைப்பு. ஒரு அணு அளவோட அதை விட சின்ன பொருள் தான் எறும்பு. அந்த எறும்பு ஒன்று இன்னொன்றுக்கு செய்கிற அந்த அநியாயங்களுக்கு மறுமையில் பழிக்கு பழி இருக்குதுன்னு சொன்னால், இந்த மனிதர்கள் நாம் செய்யக்கூடிய அநியாயங்கள், பிறருடைய உரிமையில் நாம் செய்யக்கூடிய கையாடல்கள், இதற்கு அல்லாஹ்வுடைய நீதிமன்றம் எப்படி இருக்கும்? ஒரு கணவனுக்கு எதிராக மனைவி வாதாடுவாள். கணவன் அநியாயம் செஞ்சிருந்தா, மனைவி அநியாயம் செஞ்சிருந்தா மனைவிக்கு எதிராக கணவன் வாதாடுவான். அந்த நீதிமன்றத்தில் எல்லாருமே தனக்கு இழைக்கப்பட்ட அநீதியை அங்கே கொண்டு வந்து நிறுத்த தான் செய்வாங்க. பெற்றோர்கள் பிள்ளைகள் அங்கே என்னங்க, யார் யாருக்கு அநியாயம் செஞ்சாலும் அந்த நீதிமன்றத்தில் ஒருவர் மற்றவருக்கு எதிராக வழக்கு தொடுப்பாங்க. ஒருவனுடைய வாரிசுரிமை சொத்து அவனுக்கு சரியான முறையில் வரல, அவனுக்கு மற்ற வாரிசுகள் அநீதி இழைத்திருந்தாங்களா, இந்த வாரிசுரிமையில் பாதிக்கப்பட்டவன் மறுமையில் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் வருவான். ஒரு பைசாவாக இருந்தாலும் சரிதான், ஒரு பைசா தான். ஹஜ்ரத் உமர் அவனுடைய ஆட்சி காலத்தில் பைத்துல் மாலுடைய பாதுகாவலராக பொறுப்பாளராக ஒரு சஹாபி முஅய்கீப் என்று ஒரு சஹாபி இருக்கிறான். அவர் ரோட்டில் பார்க்குறாரு, ஒரு தீனாரு கிடக்குது, ஒரு தீனார் கிடக்குது. அந்த தீனாரை எடுத்துறாரு. மார்க்கத்தில் ஒரு பொருள் கீழே கிடந்தா அந்த பொருளை என்ன செய்யணும், அதுக்கும் மார்க்கத்தில் சட்டம் இருக்குது. அந்த பொருளை எடுத்தவர் என்ன செய்யறாருன்னா, இப்னு ஹஜ்ரத் உமருடைய ஒரு மகனுடைய கையில் போய் கொடுத்துறாரு. இப்னு உமருல்லானுடைய மகன் கையில் கொடுத்துட்றாரு. அவங்க வர்றாங்க, ஹஜ்ரத் உமர்கிட்ட வந்தால் கையில் தீனார் இருக்குது. இது என்னப்பா தீனாரு? தான் எனக்கு முஅய்கீப் அவங்க கொடுத்தாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு அவர்கள் முஅய்கீபை கூப்பிட்டாங்க. என்னப்பா என் மகன் கையில் ஒரு தீனாரை கொடுத்துருக்கிறியே என்னன்னு கேட்டான். இல்லை, கீழே கிடந்தது, கீழே கிடந்ததை எடுத்து நான் அவர்கிட்ட கொடுத்தேன்னு சொன்னான். உமர்தானு கேட்டாங்க, இந்த கீழே கிடந்த இந்த ஒரு தீனார் அது பைத்துல் மால்ல சேர்க்கப்படணும். நீ ஏன் மகன் கையில் கொடுத்துருக்கிறியே, நாளைக்கு எல்லா முஸ்லிம்களும் இதற்கு உரிமைதாரர்கள். இத்தனை முஸ்லிம்களும் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் எனக்கு எதிராக வழக்காட வந்தால் நான் என்ன செய்வதுன்னு கேட்டான். நான் என்ன செய்வேன்னு கேட்டான். ஒரு தீனார், அது ஒரு தீனாருங்கிறது அன்னைக்கு எண்ணிக்கையில் 1, இன்றைய மதிப்பில் அது 4 கிராம். அது அப்போ சின்ன பொருள் ஆனாலும் சரி, இந்த உலகத்தில் நடந்த அநீதிகள் அநியாயங்கள் எல்லாவற்றுக்கும் அங்கே பதில் இருக்குன்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, ஏழைகள் பணக்காரர்களுக்கு எதிராக வாதாடுவாங்க. ஏழைகள் பணக்காரர்களுக்கு எதிராக வாதாடுவாங்க. இந்த பணக்காரர்கள் ஏழைகளுடைய ஜக்காத்தை சரியாக கொடுக்கவில்லை, ஏழைகளுடைய கடனை சரியாக கொடுக்கல, ஏழைகளுக்கு உதவி செய்யல, இவர்கள் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் ஏழைகள் பணக்காரர்களுக்கு எதிராக வாதாடுவாங்க. பெரிய நீதிமன்றம் இல்லையா? அந்த விசாரணை முடிஞ்ச பிறகுதான் சொர்க்க நரகம் எல்லாமே, எல்லாரும் பாதிக்கப்பட்ட அத்தனை பேரும் அங்கே வழக்காடுவாங்க. இங்கே நாம திருமணங்கள்ல எவ்வளவு காசு பணத்தை நாம் அளிக்கிறோம். சென்ற வாரம் ஒரு பெரியவங்க வந்திருந்தாங்க, ஜாமியெல்லாம் நிக்காக நடந்துச்சு. அவங்க சொன்னாங்க,
ஜமியத்துல் உலமா சார்பாக நடந்த ஒரு ஆய்வு சொன்னாங்க, இந்தியாவில் மொத்தத்தில் ஒரு 18 மாசத்துல நடந்த முஸ்லிம்கள் கல்யாணத்தில் செலவு செஞ்ச பணத்தை கணக்கு போட்டால் 18 லட்சம் கோடி. 18 லட்சம் கோடியில் எத்தனை இஸ்லாமிய வங்கிகள் அமைக்கலாம் இல்லையா? எத்தனை பைத்துல் மால் அமைக்கலாம், எத்தனை அனாதை குழந்தைகளை படிக்க வைக்கலாம், எத்தனை ஏழை குமர்களுக்கு உதவி செய்யலாம். சமுதாயத்தில் எவ்வளவு பெண்கள் இள வயதுல கணவனை இழந்து விதவைகளா இருக்கிறாங்க, அவங்களுக்கு மறுவாழ்வுக்கான வழிகளை செய்யலாம். இவங்க எல்லாம் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் இந்த பணக்காரர்களுக்கு எதிராக வருவாங்க. எங்களை இவர்கள் கண்டுகொள்ளல, எங்களுக்கு நீ செல்வத்தை கொடுத்தது இவர்களுக்கு எதற்காக? அமானிதமாக கொடுத்தாய், எங்களுக்கு உதவி செய்வதற்காக கொடுத்தாய். ஆனால் இவர்கள் எங்களுக்கு உதவி செய்யல. பிரம்மாண்ட வீடு கட்டுனாங்க, பிரம்மாண்டமான கார்கள் வாகனங்கள் வாங்கினாங்க, பிரம்மாண்டமா கல்யாணத்தில் சாப்பாட்டை போட்டு அழிச்சாங்க. ஆனால் நாங்கள் ஏழைகள் சாப்பிட வழி இல்லாமல் இருந்தோம். இதெல்லாம் இந்த அநியாயங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் அங்க விசாரணைக்கு வரத்தான் செய்யும். அருமையானவர்களே, இப்படி அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் ஒரு பெரிய வழக்கு இருக்கு.